எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் சொன்னதை வந்து அவர் சொன்னாலும் அது சட்டப்படி நிற்காது. அதே வேளையில அவரு அதை வாங்கலாம். ஏன்னா அவர் எடப்பாடியோட சமரசம் செய்யக்கூடிய பட்சத்துல அது பேரளவில் கொடுக்கப்பட்ட இதுனா கூட அதை வாங்கலாம். அது கவர்னர் சபாநாயகரை சந்திச்சு அவரு பேசும்போது தான் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும். நேற்று நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது 4 பேர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துகிட்டு தாவேக்காவில் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா அதுல சிவி சண்முகம் இல்லாத பட்சத்துல அவரு எடப்பாடி பழனிசாமி கூட தான் சமரசம் செய்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்போ அதிகம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். என்றாலும் கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துருங்கிற மாதிரி அவர் சபாநாயகரை பார்க்கும்போது அந்த உண்மை நிலைமை என்னன்னு தெரிய வரும். இன்னைக்கு இவங்களுக்குள்ள பொசிஷன் என்னன்னா அமைச்சராக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க கொறடா உத்தரவு மீறி வாக்களித்த அந்த தினமே அது ஏற்பட்டுச்சு. அது வந்து அதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு தாவேக்கா வந்து தன்னுடைய அமைச்சரவையில காங்கிரஸுக்கு 2 அவங்களுடைய தாவேக்காவினரை சேர்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சுமார் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க அமைச்சராகி அமைச்சரவை வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள வந்துடுச்சு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள தாவேக்காவை நோக்கி வரக்கூடியவங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்கங்கிற அடிப்படையில 4 பேர் ராஜினாமா பண்ணி தாவேக்காவுக்குள்ள சேர்ந்திருக்கிறாங்க. எனவே சிவி சண்முகம் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி இவங்கெல்லாம் அதிமுக, எம்ஜிஆர், ரெட்டைலை, தென் ஜெயலலிதா அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளதான் நின்று அரசியல் பண்ணுவாருங்கிற ஒரு தோற்றம் தான் எனக்கு தெரியுது. ரிசைன் பண்ணிட்டு போனோம்னா நேற்றே போயிட்டு பாருங்கிறதான் என்னோட பார்வையா உங்களோட கேள்விக்கு நான் பதிலா வைக்கிறேன். என்றாலும் இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள உண்மை நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போகும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை சிவி சண்முகம் சந்திக்க மறுப்பு தெரிவிக்கிறதாவும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம்? மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்றும் எடப்பாடி வற்புறுத்துவதாட்டி நமக்கு ஒன்றும் வெளிப்படையா தெரியல. உள்ளுக்குள்ள என்ன நடந்துங்கிறது நமக்கு புரியல. அதிமுக ஐடி விங் வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்கிற ஒரு பதிவை இன்னைக்கு போட்டுக்கிட்டு அதை பெரிய அளவுக்கு அவங்க ஒற்றுமணி கொண்டாடுறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஆசீர்வாதத்தோட அவரோட ஒப்புதலோட தான் அது போடப்பட்டிருக்கும்னு நான் கருதுறேன். அந்த வகையில பார்த்தா இவங்களுக்குள்ள ஓரளவு சுமூகமா பேசி முடிக்கப்பட்டிருக்கும்னு தான் என்னோட எதிர்பார்ப்பும் எண்ணமாமட்டும் இருக்குது. என்றாலும் அதுல வேலுமணி ஒரு கருத்து, சிவி சண்முகம் மட்டும் தனி கருத்தா போறாரா இல்லையாங்கிறது வந்து இன்னைக்கு அவரு சபாநாயகரை சந்திச்சு என்ன சொல்றாரு. நான் ஏற்கனவே அவரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏ கிட்ட டிஸ்குவாலிஃபை பண்ண சொன்னதை விட்ரா பண்ணதுக்கு போறாரா, அது டெக்னிக்கலா அது விட்ரா பண்ணாதான் சபாநாயகருக்கு ஹோல்டு அதுல குறையும், அதுக்காக போறாரா அல்லது ரிசைன் பண்ண போறாராங்கிறது வந்து தெரிஞ்சு போகும். ரிசைன் பண்ணதுக்கு போதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுங்கிறதா என்னோட பார்வையா நான் வைக்கிறேன். இனிப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.